நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்கிறார் நம் திருவள்ளுவர். நிறைமொழி நல்ல நிறைவான திருப்திகரமாக இருக்குமா அவங்களோட பேச்சு. மொழிங்கிறது பேச்சு. மாந்தர் அந்த மக்கள், அந்த நீத்தார் திருப்திகரமாக பேசக்கூடிய அந்த மக்களுடைய பெருமையை இந்த நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும். உயர்வான மொழிகளை நம்ம மறை அப்படிங்கிறது சொல்கிறது வழக்கம். திருமறை அப்படின்னு வேதங்களை சொல்வோம். இல்லை மறைந்த அந்த மொழிக்குள் புதைந்திருக்கும் அர்த்தங்கள் அவைகளை காட்டிவிடும் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நம்ம சொல்லிகிட்டே வரோம் நீத்தாருடைய பெருமை ஆற்றல் எல்லாம். சரிப்பா, யாருப்பா இந்த நீத்தார்? யார் அப்படி ஒழுக்கமாக இருக்கவங்க? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒன்று பேசி இன்னொரு பேசுகிறவங்க அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, காலத்துக்கும் நிலைத்து இருக்கும் இவர்களது சொற்கள் அந்த பெருமையே அது அவங்க நீத்தார், அவங்க ஒழுக்கமுடையவர்களதை காட்டிடுமா. உதாரணத்துக்கு இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் MBA ஸ்கூல்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இவங்க நடத்துகிற பாடங்களோட அடிப்படையெல்லாம் நம்ம அந்த காலத்தில் 5th செஞ்சுரியிலே சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற சொன்னது தான். அதே மாதிரி நம்மளுடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் 5th செஞ்சுரியிலேருந்து 8th செஞ்சுரிக்குள்ளார வேரியஸ் பீரியட்ஸில் பிறந்து வளர்ந்தாங்க. மார்கழி மாதத்தில் திருப்பாவை இல்லாத ஒரு கோயில் கிடையாது, விஷ்ணு கோயில் கிடையாது. அதே மாதிரி திருவம்பாவை பாடாத ஈசன் கோயில் கிடையாது. 10,000 வருஷங்கள் ஆயுமா அது இன்னும் நிலைச்சிருக்கு. அப்போ அதை மொழிந்தவர்களின் பெருமையை சொல்றது இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னவர் பீஷ்மர். அவர் வாழ்ந்த யுகமே வேற, திரேதா யுகம். அடுத்து நம்ம ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, அதிலிருந்து ஆரம்பித்து திரைக்கடலோடியும் திரவியம் தேடுங்கிற வரைக்கும் அந்த காலத்து அவர்கள் சங்க காலத்து மனிதர்கள் சொன்னது இன்னமும் நிலைச்சிருக்கே. இதில் நம் திருவள்ளுவரும் அடக்கம். 5 புலன்களை அடக்கியவர்கள் அவர்கள்ங்கிறத அவங்களுடைய வாயிலிருந்து வர மொழிகளை சொற்களை நமக்கு நிலைத்து இந்த பூமியில் நிலைத்து நின்று காட்டிவிடும் என்கிறார் திருவள்ளுவர். இதுபோல் நீங்கள் அறிந்த நீத்தார்களின் பெருமையை கமெண்டில் கூறலாமே. தேங்க்யூ.